Hey guys, இன்னைக்கு நாம Flipkart Amazon சேல்ல நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பெஸ்ட் ஆஃபர்ல வாங்கியிருக்கேன் அப்படின்றதான் பார்க்க போறோம். இங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. மோர் தென் 10 ப்ராடக்ட்ஸ் மேல நாம வாங்கியிருக்கோம். எனக்கு மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து. ஸோ இந்த வீடியோல அப்படி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், என்ன பிரைஸ்ல வாங்கியிருக்கேன், குறிப்பா அது வந்து ஆஃபர்ல என்ன ஆஃபர்ல வாங்கியிருந்தேன், இப்போ என்ன விலையில இருக்கு அப்படின்ற தெளிவான டீட்டெயில் தான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இங்க நிறைய ப்ராடக்ட் பெருசா இருக்கிறதுனால வைக்க முடியலங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி பெஸ்ட் டீல்ல என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டான்லியோட ட்ரில்லிங் மிஷின் தான் இது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி இம்பாக்ட் ட்ரில்லிங் கிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 120 ஆக்சசரிஸ் வர வேரியன்ட். ஸோ 120 அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ள வந்து நமக்கு வந்து 120 ஆக்சசரிஸ்லாம் கிடைக்காதுங்க. அதுக்கு பதிலாக ஒன்னொன்னையும் தனித்தனியாக எண்ணிருப்பாங்க போல. ஸோ இங்கே ட்ரில்லிங் மிஷின் ஒன்று, இந்த ஆலன் கீஸ் ஒன்னொன்னையும் தனித்தனியாக, அந்த மாதிரி ஒன்னொன்னையும் தனித்தனியாக எண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1600 அப்படின்னு வாங்கியிருந்தேன். நான் வந்து ஷேர் பண்ணப்போ 2000 ப்ரைஸில் இருந்தது. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து சூப்பர் காயினை வந்து கிஃப்ட் வவுச்சரா மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் போட்டிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து சூப்பர் காயினை ஒரு 300 கிஃப்ட் வவுச்சரா மாற்றி வச்சிருந்தேன். ஸோ அதை யூஸ் பண்ணுற மூலமாக 2000 ப்ராடக்ட் நமக்கு வந்து 1600 கிடைச்சிது. இப்போ இது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 மேலே வருது. ஓவராலாக அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு தோணுச்சு. அதனால பை பண்ணியிருந்தேன். எனக்குமே குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு 2000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம வந்து தனியாக வாங்கினோம்னா ட்ரில்லிங் மிஷின் மட்டும் வாங்கலாம். ஆனால் அவங்க வந்து இவங்க வந்து மொத்த செட்டையும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா வாங்கணும்னு ஐடியாவே இல்லை. ஒரு நல்ல டீல் இருந்ததுனால மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ச்சேஸ் என்னோட லிஸ்ட்டில். இந்த ஸ்டான்லி ட்ரிம் இதை பற்றி சொல்லணும்னா இது ஒரு நல்ல கம்பெனி. இந்த அளவு விலை கம்மியாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் ஆன்லைனில் தேடி பார்த்த வரைக்கும் இந்த கம்பெனியோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தேன். ஸோ லாங் டேர்ம் யூஸ்க்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியோட ஒரு நல்ல ட்ரில்லிங் மிஷின் கிடைக்கிறது கஷ்டம் தான். எனக்கு வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால போஸ் மாதிரியான ஒரு பெரிய பிராண்டுக்கு போக தேவையில்லை அப்படின்றப்ப கம்மி பிரைஸ்ல இது வந்து எனக்கு ஒரு பெட்டரா தெரிஞ்சது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஒருவேளை ஆஃபர்ல வந்தா ஷேர் பண்ணுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 15 இதுவும் என்னோட பெஸ்ட் பர்ச்சேஸ் தான். அதாவது ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம், இப்போ வந்து ஒரு iPhone 16 வாங்குறேன்னு வைங்களேன், அது வந்து ஒரு 80,000 ப்ரைஸ்க்கு போயிருது. என்ன அப்கிரேட் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேமராக்காக தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது தவிர எனக்கு கேமரா தான் மெயின் ப்ரியாரிட்டி. கேமராவில் எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்றப்போ எனக்கு வந்து iPhone 15 ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஒரு 30,000 சேவாகவும் ஆகுது. ஸோ இப்போ iPhone 15 தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்காக தான் எடுத்துருந்தேன். மற்றபடி எனக்கு iPhone 15 என்னோட பர்சனல் யூஸ்க்கு பெருசாக பிடிக்கல. ஒருவேளை போக போக பிடிக்குமா அப்படின்னு தெரில. ஒருவேளை இதுக்கான தனி வீடியோ பார்க்கணும்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அடுத்து நான் வாங்கி ஏமாந்தது, இதை பற்றி முடிஞ்சால் ஒரு தனி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது நான் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 போர்ட் என்னோட இன்டர்நெட்டை பிரிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஆனால் சரியாக இல்லை, சுத்தமாகவே ஒர்க் ஆகலை. பக்கத்தில் இன்டர்நெட் கொடுக்குறது தவிர ஒரு 2-3 மீட்டர் தள்ளி கொடுத்தா கூட இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால ரொம்ப கடுப்பில் இருந்தேன். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆஃபரில் தாங்க வாங்கியிருந்தேன். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 1200 ப்ரைஸில் இருக்கும். ஸோ நான் வந்து 1050 ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னாலுமே இது வந்து எப்பவுமே விலை கம்மி ஆகாது. ஒரு 150 குறைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய டீலாக எனக்கு தெரிஞ்சுது. அடுத்து இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற ரெடியாக இல்லை. ஒரு பவர் பேங்க், ஒரு வித்தியாசமான பவர் பேங்காக இருந்தது. ஸோ வீடியோ பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் வீடியோ பண்ணோம். ஒரு சூப்பரான ப்ரைஸிங்கும் கிடச்சிது. ஸோ அதனால வாங்கினேன். ஸ்டார்ட்ஸில் இந்த வீடியோ வரும். அடுத்து இந்த டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசரோட ஒரு 43 இன்ச் டிவி. கம்மி ப்ரைஸில் ஒரு டிவி வேணும், ஒரு நல்ல கம்பெனிலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த டிவி பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 14,200 ப்ரைஸ் பக்கத்தில் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப 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 நல்ல டீலாக இருந்தது. ஏன்னா டிவி கைக்கு வந்துருச்சு, இப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். 15,000 ப்ரைஸ்க்குள்ள ஒரு 43 இன்ச் டிவின்னு பார்க்கும்போது, கூகுள் டிவி சப்போர்ட் பண்ணுற டிவின்னு பார்க்கும்போதும் இது வந்து எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக தெரிஞ்சது. ஒருவேளை தனி வீடியோ வேணும் அப்படின்னா கேளுங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு டிவி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவி கன்சிடர் பண்ணலாம். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 ப்ரைஸ்லாம் உங்களால் வாங்க முடியும். ஸோ விலை ஏறிட்டும் இறங்கிட்டும் இருக்குது. ஸோ 17,000 கிடைக்குது அப்படின்னா ஒர்த்து தான். அடுத்து அகோராவோட இந்த ஓடிஜி, இது வந்து நான் எடுத்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,500 அப்படின்ற ப்ரைஸிங்கு. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10,700 இருக்குது. நான் சொல்லுவேன் எப்போவுமே 12 மணிக்கு மேலே ஆஃபர் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 12-12:30 பக்கத்தில் ஆஃபர் ஷேர் பண்ணும்போது பார்த்த டீல் தான் இது. டக்குன்னு கேஷ் ஆன் டெலிவரியில் போட்டால் ஒரு வேளை கார்டை யூஸ் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து இன்னுமே கம்மி ப்ரைஸில் எடுத்துருக்க முடியும். ஒரு 5,800 ப்ரைஸில் எடுத்துருக்க முடியும். இது வந்து ஒரு 60 லிட்டர் ஓடிஜி, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ 6,500 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேற லெவல் டீல். கண்டிப்பாக இந்த டீல் திரும்ப கிடைக்குமா அப்படின்றது எனக்கு சுத்தமாகவே தெரியல. ஸோ நம்மகிட்ட வந்து கார்டு இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் வாங்குறதுக்கு
இன்னமும் விலை கம்மியாக வாங்கியிருக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருந்தேன். ஒரு 11,000 ரூபாய் ப்ராடக்ட்டில் ஒரு 4,500 ரூபாய் டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் தான். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அக்காக்காக தான் வாங்கியிருந்தேன். ரிவ்யூ வேணா கேளுங்க, போட ட்ரை பண்ணுறேன். அடுத்து ஹையரோட இந்த 3 ஸ்டார் ஏசி நம்ம வாங்கின ப்ரைஸ் ஒரு 28,400 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் வாங்கியிருக்கோம். ஹையர் அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 33,000 ரூபா இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போதும் சரி, நமக்கு ஒரு 5,000 ரூபா பக்கத்தில் கம்மியாக இருக்குது. ஓவராலாக இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்தவித பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது, எதிர்பார்த்ததை விடவே நல்லா இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் அதுவும் நல்லா இருந்தது. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸும் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே வந்தது. ஸோ ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்றனால தான் ஆர்டரே பண்ணேன். ஸோ எனக்கு வந்து லிஸ்டிங்கில் கோத்ரேஜ், அதுக்கப்புறம் வோல்டாஸு, அது போக ஹையர், இந்த 3 லிஸ்டிங்கில் வச்சுருந்தேன். டைக்கன் இந்த 4 லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் ப்ரைஸிங்கில் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து இதனோட 5 ஸ்டாரே 30,000 ரூபா ப்ரைஸில் வந்து ஷேர் பண்ணேன். ஆனால் நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்ததுனால அதை பை பண்ண முடியல. ஸோ 28,500 ரூபாய்க்கு இது வந்து ஒரு பெஸ்ட் டீலாக தெரிஞ்சுது, அதனால வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த பாட்டில் லைட் அதிகமாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம குரூப்லேருந்து அதிகமாக வாங்கின லைட்டு இதுதான். ரொம்பலாம் விலை இல்லைங்க, வெறும் 28 ரூபா விலைக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிகபட்சமாக 199 ரூபா இருக்கும். ஸோ அப்பப்போ 28 ரூபா வரும். இப்போ நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரைஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ 28 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் தான் இருக்குது. 28 ரூபாய்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டீல். வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து இந்த கேஸ் ஸ்டவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தேன். 14,000 ரூபா சம்திங் ப்ரைஸில் வாங்கியிருந்தேன். நான் வந்து இவ்வளோ ப்ரைஸிங்கில் இருக்கிறதுனால நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராக ஹீட் ஆகுது, அது மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது, ஆன் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு ரீஃபண்ட் கேட்டிருக்கோம். இன்னும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகலை. ஸோ ரிட்டர்ன் எடுத்து போயிடுவாங்க நம்புகிறேன். ஸோ இதுவும் வாங்கியிருந்தேன். அடுத்து வேர்பூல் வாஷிங் மிஷின் ஒன்று வீட்டுக்காக வாங்கியிருந்தேன். இதனோட நம்ம வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,200 ரூபாய். ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ண போக 12,200 ரூபாய்க்கு நம்மளால் வாங்க முடிஞ்சது. ஒரு 7 kg வேர்பூல் வாஷிங் மிஷின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் நான் வாங்கினதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கூட 15,000 ரூபாய் ப்ரைஸில் இருக்குது. ஸோ நம்மளால் ஒரு 3,000 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கியிருக்க முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லாவே இருக்குது. வேர்பூல் ரொம்ப நாளாக வீட்டில் ஓடிட்டும் இருந்தது. ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால அதே கம்பெனியை நம்பி வாங்கிடலாம் திரும்பவும் அப்படின்றதுக்காக மறுபடியும் வேர்பூல் போயிருந்தோம். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் டீலாக தான் இருந்தது. நான் வாங்கின எல்லா டீலுமே வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ண டீலாக தாங்க இருக்கும். எதுவுமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டேன். எதை நான் வாங்கியிருந்தாலுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அடுத்து Zodiac ஒரு 750 வாட் மிக்சர் கிரைண்டர். ஸோ இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது. ஒரு 9,000 ரூபா இருக்கும். நம்ம ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணி ஒரு 8,000 ரூபாய் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கியிருந்தோம். ஸோ இதுவும் நல்ல டீல் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து விசாரிச்சு பார்த்தப்ப Zodiac ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ஆன்லைனில் நமக்கு வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவே கிடச்சிது, அதனால பை பண்ணியிருந்தேன். அடுத்து இந்த கார்னர் சேஃப்டி கார்டு ஒரு 160 ரூபா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கியிருந்தேன். 2 வாங்கியிருந்தேன். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. பிள்ளைங்களுக்குலாம் பட்டுது அப்படின்னா உடனே கிழிச்சிடுது. ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். விலை எப்பவுமே ஒரு 1,000 ரூபாய், 1,500 ரூபாய், 600, 700 ரூபாய் அந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பார்க்குறேன் 160 ரூபாய்க்கு இருக்குது. இது நல்ல டீலாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இன்னுமே விலை கம்மியாக தான் இருக்குது. 185 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுது அப்படின்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கைக்கு வந்துருச்சு. குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்லாவே இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அதே குவாலிட்டி தான் இதுலேயுமே இருக்குது. குறை சொல்கிற மாதிரி இல்லை. சரிங்களா? வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பை பண்ணிக்கோங்க. இது எல்லாம் தாங்க நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே ஒரு நல்ல ஆஃபரில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன். எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்லேருந்தும் பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஒரு வேளை நீங்களும் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, குறிப்பாக நான் ஆர்டர் பண்ணதுலேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இதே ப்ராடக்ட் நீங்களும் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்.